தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பத்திரமா காத்து வழி நடத்துவார். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி ரொம்ப அழகா தெளிவா சொல்லுகிறார். நீங்க மத்தேயு 6:33 வாசித்து பாருங்க. முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா அவன் 2 காரியம் செய்ய வேண்டும். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். 2வது அவருடைய நீதியை தேடணும். இந்த ராஜ்யத்தையும் நீதியை நாம் தேடும் போது ஆண்டவர் சொல்றார், இவைகள் எல்லாம் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, என்னங்க போட்டுக்கிறதுக்கு துணி, உங்களுக்கு தேவையான வசதி எல்லாவற்றையும் உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? கட்டாயமா தருவார். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு துக்கமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமான தேவ ஜனமே, தேவனை ஜனங்க தேடுறது மறந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க அமெரிக்கா தேசங்களிலும் ஐரோப்பியா தேசங்களில் நீங்கள் கவனிப்பீர்களானால், அன்பான தேவ ஜனமே, ஒரு காலத்தில் உலக தேசங்களுக்கு பல லட்சக்கணக்கான மிஷனரிகளை அனுப்பி சுவிசேஷத்தை பல தேசங்களுக்கு, தேவனை அறியாத மக்களுக்கு அந்த தேசத்தின் மிஷனரிகள் சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்தார்கள். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய தேசங்கள், மற்ற தேசங்கள், உலகத்தின் பல தேசங்கள் ஓரளவுக்கு தேவனை அறிந்து சத்தியத்துக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த மிஷனரிகளாய் வந்த, சுவிசேஷத்தை கொண்டு வந்த அந்த பரிசுத்தவான்களுடைய தேசங்களில் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, பிரியமான தேவ ஜனமே, ஜனங்க தேவனை தேடுறது கிடையாது. நான் சமீபத்தில் ஒரு தாப்பனாரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் அமெரிக்காவில் இருக்கிற மக்களை குறித்து சொல்ல போச்சார். அவர்கள் 5 நாள் வேலை செய்வாங்க சார். 2 நாள் அவங்க சம்பாதிச்ச சம்பாதனையை கொண்டு போய் அவங்க மனம் வந்தபடி வாழுவார்கள். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவனை தேடாத, தேவன் இல்லாத ஒரு தலைமுறை அந்த தேசத்தில் இன்னைக்கு காணப்படுது. அங்கே மாத்திரமல்ல, ஐரோப்பிய தேசத்திலும் இங்கிலாந்து தேசங்களிலும் இன்னைக்கு எத்தனையோ சபைகள், அன்பான தேவ ஜனமே, என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கு? ஆட்கள் ஆலயத்துக்கு வராம இன்னைக்கு ஆலயங்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த வார்த்தை கவனிக்கிற நாம் அந்த நிலைக்கு நாம் தள்ளப்படாதபடி, நம்முடைய உள்ளான மனுஷன் செத்து போகாதபடி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். இன்னைக்கு அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவ உலகம் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருமணத்துக்கு வர்ற கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க, பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க, பண்டிகைக்கு வர கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க, செத்தா அடக்கம் பண்ணுறதுக்கு வர கிறிஸ்துவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக தேவனை தேடுற கிறிஸ்துவங்க இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற கிறிஸ்துவங்க இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இன்னைக்கு ஜனங்க, அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற ஜனங்க இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்காங்க. தேவாலயத்துக்கு இன்னைக்கு ஜனங்க பாருங்க, அவங்களுக்கு இஷ்டம் தான் வருவாங்க, இல்லைன்னா இல்லை. அன்பான தேவ ஜனமே, கேட்டா வேலை, கேட்டா கல்யாணம், கேட்டா சொந்தக்கார் வந்துட்டாங்கோ, கேட்டா ஊருக்கு போயிட்டேன். அன்பான தேவ ஜனமே, ஜனங்களுக்கு இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேட இன்னைக்கு என்ன இல்லைங்க? நேரம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு நம்ம எவ்வளோ சம்பாதித்தாலும், அன்பான தேவ ஜனமே, கையில் சல்லி காசு நிற்காம சம்பாதிக்கிறது எல்லாமே பொத்தலான பையில் நம்ம போடப்பட்டு கொண்டிருக்கோம். நீங்கள் அகாய்க்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-8 வசனம் வாசிச்சு பாருங்க. அதிகமாக விதைச்சு கொஞ்சம் அறுத்துட்டு வரான், சாப்பிட்டோம் திருப்தி இல்லை,
வஸ்திரத்தை உடுத்தும் அனல் போகலை. சம்பாதிக்கணுடைய சம்பாதனை எங்கே போடுறான்னா பொத்தலான பையில் போடுறான். ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல், ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தாமல், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஊர் சுற்றிக்கின்னு அன்பான தேவ ஜனமே, நம்ம உலக பிரகாரமாக அந்நியனை போல அவிசுவாசிகளை போல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தால் கர்த்தர் எப்படிங்க நம்ம ஆசீர்வதிப்பா? இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க, வெள்ளிக்கிழமை தொழுக அப்படின்னு சொன்னீங்கன்னா ₹1,00,000 இல்லை கோடி ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வர்றதா இருந்தாலும் எல்லா வியாபாரங்களும் மூடிட்டு அவங்க போய் தொழுகைக்கு பின்பு தான் அவங்களோட வியாபாரம் தொடங்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கிற கிறிஸ்துவ என்ன சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாங்க எங்களுக்கு ஓய்வு கிடைக்குது, அன்னைக்கு தாங்க நாங்கள் ஃபேமிலியாக அவுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி என்ன பண்ணுறோம், அவிசுவாசிகளை போல மாறி தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் போயிட்டு இருக்கிறோம். ஆகையால தான் அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய சம்பாதனையை நம்மால் சாப்பிட முடியல, நம்ம ஆசீர்வாதமாக இல்லை. ஆகையால் இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் அன்பான தேவ ஜனமே, ஏசாயா 55:6 வாசிச்சு பாருங்க. கர்த்தரை கண்டடையக்கூடிய காலத்தில் தேடுங்கன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா தேவன் நமக்கு அவரை தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நம்ம அதை அலட்சியம் பண்ணிட்டு கொடுத்த வாய்ப்பை இழந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் தேவனை கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுங்க, காண முடியாது. அப்படிப்பட்ட நாள் வரும் முன்னே நாம் இன்னைக்கே தேவ பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, மனம் திரும்பணும். ஏன்னா லூக்கா 21 நீங்கள் 41-42 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் எருசலேமை பார்த்து துக்கப்படுறார். ஏன் தெரியுமா? உனக்கு கிடைச்ச நாளைய நேரத்தையும் நீ அறிந்திருந்தா நலமாயிருக்கும், இப்பொழுதோ உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அன்பான தேவஜன் வாய்ப்பு கொடுத்தாரு தேவனை தேட, அவங்க மறந்துட்டாங்க, மறுதளிச்சுட்டாங்க. ஆகையால் ஆண்டு சொன்னார், கல்லின் மேல் கல் இல்லாமல் போகிற ஒரு நாள் வரும். அப்படியேப்பட்ட நாள் நம்ம வாழ்க்கையில், நம்ம பட்டணத்தில், நம்ம தேசத்தில் என்னங்க, சுவிசேஷத்தின் வாசல் அடைப்படும் முன்னே நமக்கு தேவன் கொடுத்த காலத்தில் நம்ம தேவனை தேடி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து அநேகருக்கு சாட்சியாக மாறுவோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி பாருங்க, உனக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. நீ கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். நீ கீழாக இருக்க மாட்டேன், நீ மேலாக இருப்பேன். தாவீது சொல்றார், இளைஞனாக இருந்து முதிர் வயது உள்ளவனான ஆனால் நீதிமான பிச்சை எடுக்க உள்ளவன கத்தர் பிச்சை எடுக்க மாட்டார். நீ கத்தருக்கு கொடுக்குற பிள்ளைகளா அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் உங்களை மாற்றுவார். ஆகையால் இந்த கால வேளையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, தேவனே ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடாமல் இருக்க மாட்டேன். என் உயிருள்ள நாளெல்லாம் நான் தேவனை தேடுவேன், தேவனுடைய ஆலயத்தை நேசிப்பேன்னு சொல்லி. ஏன்னா தாவீது அன்பான தேவ ஜனமே 27 சங்கீதம் 4 வாசித்து பாருங்க. தாவீது சொல்றாரு, நான் தேவனிடத்தில் ஒன்றை கேட்டேன், அது என்னன்னா, நான் உயிரோடு இருக்கிற அளவும் அவருடைய வீட்டில் நான் இருக்கணும்னு. ஆகையால் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றது. ஆகையால் ஒருவேளை இன்னைக்கு தேவ ஆலயத்தை விட்டு தூரமாக போய் அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போயிருக்குமானா, குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமாக மாறி சமாதானம் இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானா, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்கிறேன், நீங்கள் தேவன் பக்கமாக திரும்புங்க, தேவன் உங்கள் பக்கமாக திரும்புவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, எல்லாம் கூட்டி கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர், அப்பா இந்த புதிய வருஷத்தில் நம்முடைய பிள்ளைங்க தேவனை விட்டு தூரமாய் போன அன்ற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற ஜனமாய் மாற்றுங்க. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரமோ என்றா கர்த்தரை சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பமாய் சேவிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, யாரெல்லாம் வேலை இல்லாத இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பை தாரோம். யாருக்கெல்லாம் அன்றைக்கு தாவே தேவரி வீடு வாசல் இல்லையோ அவளுக்கு வீடு வாசலை தாரோம். யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறாங்களோ அவங்களுடைய தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கட்டளையிடுங்க ஐயா. எல்லா விதமான வறுமையும் பற்றாக்குறைகளை நீக்கி உடைய பிள்ளைங்க ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நீங்கள் தேவனுக்குள்ள வளரணும்னு நினைச்சா எங்களுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகிறது. எங்களோட தொலைபேசியின் வழியாக நீங்கள் அணுகலாம். இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் ஜெப குறிப்பு இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.